சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. டாக்டர் இன் லாக்கு தான் சொல்லணும் தேங்க்ஸ். அவங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது. இன் ஃபியூச்சர் இட்டாஸுக்கு என்னோட குழந்தை பேர் வந்து இட்டாஸு. அவருக்கு நம்ம காமிப்போம், நீ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு என் கூட தாண்டா வந்திருக்க அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காக எடுத்தது. அது இவ்வளோ வைரலானது எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான். அந்த டேவே ஸ்பெஷலாகிடுச்சு. அது வந்து பிகாம் கிராஜுவேட்டு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து சார் வந்து ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க திருவையாறில், சின்ன லெவலில் ஒரு பாஸ்போர்ட் ஸ்டூடியோ. இன்னும் கொஞ்சம் அடுத்தது நமக்கு பொருளாதாரத்துலேயும் அடுத்த நிலைக்கு போகணும் இல்லையா, ஒரு ஃபேமிலியாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம வருமானம் பத்தலை, அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானுமே நிறைய கற்றுக்கிட்டேன். ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபியெல்லாம் நான் ஆரம்பத்துலலாம் எனக்குமே ஜீரோ தான். நான் ஒரே காரணம் ஹஸ்பண்ட் தான். அவங்க நினச்சிருந்தா அவங்க சொல்லியிருந்துருக்கலாம், நான் பார்த்துக்கிறேம்மா நீ வீட்டில் இருமா அப்படின்ட்டு. அவங்க தான் நீ வந்து யாருமே இந்த ஃபீல்டில் கிடையாது, நீ வான்னு சொல்லிவிட்டு நான் இவ்வளோ மேலே இருக்கிறேன். என்னோடய பேஜில் பார்த்தீங்களோட அங்கே சார் ஒரு இடத்துலையுமே இருக்க மாட்டாங்க. நீ எல்லாத்துலேயுமே இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும், நீ எல்லாம் கற்றுக்கோ, நீ பார்த்துக்கோ அந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சினிமாலெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாமியார்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒன்றும் மருமக கூட சண்டை போடணும், மருமகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே டோட்டல் உள்ட்டா. இது மாமியார்னுங்கிற வார்த்தை இருக்குல்ல, ரமணாவில் சொல்கிற மாதிரி தான். மன்னிப்புங்கிற மாதிரி மாமியாருங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. முதல்ல பாப்பா கிட்ட சொல்லிடுவேன், ரமாபுரோன்னு தான் என்னை கூப்பிடுவாங்க அவங்க. ரமாபுரோ. வீட்டிலலாம் அவ்வளோவோ ஒன்றும் தடை கிடையாது. நீங்கள் சொல்ல சமுதாயத்தில் தான் நிராகரிக்கப்படுவோம் நம்ம எப்போதுமே. கோயிலில் போய் ஒரு ஷூட் பண்ணுறேன் நான், ஒரு சாமி, ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, சாமி ஓப்பன் பண்ணுறாங்க, நான் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ பின்னாடி நான் டக்கின் பண்ணுவேன், எப்போதுமே டக்கின் பண்ணிட்டு தான் போவேன். அப்போது ஒரு நபர் சொல்கிறாரு, என்ன டக்கின் பண்ணிட்டு பின்னாடிலாம் தெரிகிற மாதிரி நிற்கிறாங்க இவங்கள, இந்த கேர்ள் என்னமே கூப்பிடாதீங்க, சுடிதாரு சாரி கட்டிட்டு வரதா இருந்தால் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்னை ரிஜெக்டே பண்ணிட்டாங்க அந்த ஆர்டர்லேருந்து. எனக்கு ரொம்ப வருத்தம். அவங்க அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க என்ன, அவ்வளோதான். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக 100% தஞ்சாவூரில் நான் இவ்வளோ தூரம் ஏறினேன்னா என்னோடய ஹேட்டர்ஸ் தான், அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன். நம்ம ஏஜ் இதெல்லாமே வந்து சுத்தமாக எங்கேயுமே மேட்ரு கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க நம்ம கூட உட்காந்துருக்காங்க. வி ஹேவ் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ரமா வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம். எஸ், ஆஸ் ஐ செட், கரியர் ஒரு எப்போவுமே விமனுக்கு சொல்கிறது, இந்த வயசுக்கு இதை பண்ணுங்கள், இந்த வயசுக்கு இதை பண்ணுங்கள், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற, இதுதான் வரைமுறை அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் யூ ஜஸ்ட் பிரேக் எவ்ரி திங். லைக் ஒரு ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபராக, அண்ட் அதுவும் அந்த வைரல் வீடியோ, உங்கள் கிராண்ட் சைல்டை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு வெட்டிங் போய் ஃபோட்டோகிராஃப் பண்ணது, அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு அவ்வளோ லைக்ஸ் அண்ட் ஸோ மெனி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் தட் திங் ஹவு இட் ஹேப்பன்ட்? ஒரு வீடியோ ரீல் பண்ணி வைரல்னா நமக்கு சந்தோஷம்தான். நான் எக்ஸ்பெக்டேஷனே அது பண்ணலை. நான் அன்றைக்கி என்னோடய இவங்களுக்கு தான் சொல்லணும், டாக்டர் இன் லாக்கு தான் சொல்லணும் தேங்க்ஸ். அவங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது. அதனால் நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டு இன் ஃபியூச்சர் இட்டாஸுக்கு, என்னோடய குழந்தை பேர் வந்து இட்டாஸு. அவருக்கு நம்ம காமிப்போம், நீ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு என் கூட தாண்டா வந்திருக்க அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காக எடுத்தது. நம்ம ஒரு பேஜ் வச்சுக்கிறனால சரி போடுவோமேன்னு போட்டது தான் அது. அது இவ்வளோ வைரலானது எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான். அந்த டேவே ஸ்பெஷலாகிடுச்சு. அது என்னோடய குழந்தையோடு இந்த ரீல் வைரலானது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் மேம். அண்ட் இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு விமன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. தே ஆர் வெரி யங். ஆனால் நீங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர்லேருந்தே உங்கள் ஸ்டூடியோஸ்லேருந்து உங்கள் ஃபேமிலி கூட, ஹஸ்பண்ட் கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் சன்னையும் சரி, எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு இதில் தான் இருக்கீங்கல்ல. இந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுங்கிறது உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இட் வாஸ் ஆஃப்டர் மேரேஜ், ரைட்? ஆமாம் மேம். நான் வந்து பிகாம் கிராஜுவேட்டு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து சார் வந்து ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க திருவையாறில், சின்ன லெவலில் ஒரு பாஸ்போர்ட் ஸ்டூடியோ. ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்தது நமக்கு பொருளாதாரத்துலேயும் அடுத்த நிலைக்கு போகணும் இல்லையா, ஒரு ஃபேமிலியாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம வருமானம் பத்தலை, அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணோம் சின்னதாக. நானுமே நிறைய கற்றுக்கிட்டேன். ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபியெல்லாம் நான் ஆரம்பத்துலலாம் எனக்குமே ஜீரோ தான். நானுமே நிறைய சின்ன சின்ன கிளாஸஸ்ஸு, ஃபோட்டோகிராஃபி கிளாஸ், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு எல்லாமே கிளாஸஸ் போய் நானுமே ஃபுல்லாக எல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது தான் மேம் இது. ஆனால் அந்த பீரியட்லலாம் வந்துட்டு நாட் லாங் பேக், இட் வில் பி அரௌண்ட் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸாக இருக்குது. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. 1 இயர்லேயே நாங்கள் தஞ்சாவூரில் வந்து ஸ்டுடியோ வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு கண்டிப்பாக யாருமே இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒரு விமன் இன்வால்வ் போகிறதுங்கிறது
பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா நம்ம கிட்ட குட்டி கேமரா இருக்குது, அதில் வச்சு கிளிக் பண்ணுவாங்க. அது கரியராக சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கப்படும். ஃபேமிலியாக இருந்தால் நம்ம அம்மா அப்பா, நம்ம ஹஸ்பண்டே ஒத்துக்கிட்டாலும் சரி, நம்ம மாமனார் மாமியாராக இருக்கட்டும், நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும், வேண்டாம் உனக்கு வேண்டாம், நீ வீட்டை பார்த்துக்கோ, நீ ஃபேமிலியை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோங்க, இப்படி தான் சொல்லுவாங்களே. நீங்கள் அதெல்லாம் எப்படி அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி வந்தீங்க? ஒரே காரணம் ஹஸ்பண்ட் தான். அவங்க நினச்சிருந்தா அவங்க சொல்லியிருந்திருக்கலாம், நான் பார்த்துக்கிறேம்மா நீ வீட்டில் இருமா அப்படின்ட்டு. அவங்க தான் நீ வந்து யாருமே இந்த ஃபீல்டில் கிடையாது, நீ வான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட தான் கிளாஸ் போனேன். ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க பேசிக்காக, இருந்தாலும் அது பத்தாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கிளாஸ் போனோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொல்லுவேன். நான் இவ்வளோ மேலே இருக்கிறேன், என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே சார் ஒரு இடத்துலையுமே இருக்க மாட்டாங்க, பட் எனக்கு சப்போர்ட்டடாக எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்கிறவங்க. நீ எல்லாத்துலேயுமே இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும், நீ எல்லாம் கற்றுக்கோ, நீ பார்த்துக்கோ அந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இதுமா. அண்ட் அதுக்கப்புறம் வரப்போ ஓகே, ஒரு 20 இயர்ஸில் ஒரு 10 இயர்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிராண்ட் மதர் ஆகிறோன்னா அங்கே அப்படியே ரோல் டேர்ன் ஆகும். நம்ம பார்த்தோன்னா சும்மா சீரியல், நம்ம சினிமாலெலாம் பார்த்தோன்னா ஒரு மாமியார்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒன்று மருமக கூட சண்டை போடணும், மருமகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே டோட்டல் உள்ட்டா. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நீங்களும் வந்து வேலைக்கு போகிறீங்க, ஃபேமிலி மொத்தமும் வேலைக்கு போய்ட்றீங்க. அப்போ அந்த ஃபேமிலி அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்க? இது மாமியார்னுங்கிற வார்த்தை இருக்குல்ல, ரமணாவில் சொல்கிற மாதிரி தான், மன்னிப்புங்கிற மாதிரி. மாமியாருங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. முதல்ல பாப்பா கிட்ட சொல்லிடுவேன், அம்மானு நீ கூப்பிடக்கூடாது, அத்தன்னு கூப்பிடக்கூடாது, ரமாபுரோன்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அவங்க ரமாபுரோ எப்போதுமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த வார்த்தையே எனக்கே பிடிக்காத வார்த்தை. அந்த ரோலில் நான் இருக்க விரும்பலை, அதனால் அந்த 2 வார்த்தையும் கூப்பிடக்கூடாது சொல்லி ரமாபுரோன்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. பாப்பா சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அங்கே தான் இருப்பாங்க, தம்பி நாங்கள் போயிட்டு வருவோம். காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா லேடிஸ் மாதிரி தான் நான் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாக, எல்லோரும் எப்படி போராடுறாங்களோ அதேமாரி தான் நானும். காலையிலே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு, இன்னொன்று என்னென்னா, நான் ஆரம்பத்தில் இருந்து வீடு ஒரு இடத்துலையும் ஆஃபீஸ் ஒரு இடத்துலையும் வச்சுருப்போம். நாங்கள் வாடகை வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அங்கேருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 5-10 இயர்ஸாக ஆஃபீஸ் கீழே மேலே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அளவுக்கு வந்துட்டேன் நான். இதுக்கு முன்னாடி நான் இருந்தது வந்து சின்ன ஒரு 10 ரூமில் தான். நான் சொல்கிறது 20 இயர்ஸ் பேக் சொல்கிறேன் நான். அப்போ எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஃபினான்ஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட இது. நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஒரு ஃபேன் வாங்கினா கூட இஎம்ஐயில் அந்த அப்போல்லாம் ஒரு புக்கு தருவாங்க, மாதம் போய் அப்படியே டெய்லி 50 ரூபா பணம் கட்டி தான் ஃபேனே வாங்குவேன் அப்போல்லாம். அதுலேருந்து வளர்ந்து வந்தது தான் 0 to 100ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்தது தான். இப்போ நல்ல வசதியாக ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் வேறு என்ன சொல்லணும் அவ்வளோதான் தெரில. ஆனால் அந்த வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிறது, எல்லாருமே வெளியே போயிட்டா அந்த வீடை பார்த்துக்கிறது, காலையில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஈவினிங் வந்தாலுமே நம்ம டயர்டாக தான் இருப்போம். ஆமாம், அம்மா வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஈவினிங் கிடையாது, பிஸ்னஸ், அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் ஈவினிங், பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஈவினிங்கே கிடையாது. காலைல ஈவெண்ட் இருக்கும், போனோன்னா மிட் நைட்டில் கூட வரும். சில ஈவெண்ட்லாம் மிட் நைட்டில் முடியும். நைட் ஈவெண்ட் ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகிறோம், பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போவோம் இல்லையா, அப்போல்லாம் டைமிங்கே கிடையாது. அம்மா எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. என் சன்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க அவங்க. அம்மா இல்லைன்னா என்னால் இந்த எல்லோரும், நான் எப்போதுமே நான் ஸ்பெஷலாக எதுவுமே நினைக்கவே மாட்டேன். நம்ம மட்டும்தான், எல்லாருக்கும் அவங்க அம்மா தான் அவங்களுக்கு கூடயே இருப்பாங்க கல்யாணம் முடிஞ்சு. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் என்னோட இருந்து என் தம்பியை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் என்னோடய கேரியரில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் காரணம். சம்டைம்ஸ் நம்மளே எப்படி உங்களுக்கு உங்கள் அம்மா அந்த ரோல் எடுத்து ஃபேமிலி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நமக்கும் தோணியிருக்கா உங்களுக்குமே, சரி நம்மளும் அந்த ரோல் எடுத்து நம்மளும் அந்த ஃபேமிலியை வந்துட்டு இப்போ கிராண்ட் சன்னாக இருக்கா, மருமக வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா நம்மளும் அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கணுமே அப்படிங்கிற அதை மட்டும் செய்ய மாட்டேன் நான். எப்போதுமே என்ன பண்ணிடுறோம், ஒரு 10,000க்கு மெய்டு வச்சிரு, அந்த காசை நான் வெளியில் போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றேன். நான் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த சமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி நான் எப்போதுமே நோதாம்மா. ஏன்னா அதுக்குன்னு நம்ம ஒரு பணத்தை செலவு பண்ணணும்னு வச்சிங்களேன், ஒரு மெய்டு நம்ம போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதை அந்த காசை என்னால் வெளியில் போய் சம்பாரித்து கொடுக்க முடியும். நான் எப்போதுமே நினைப்பேன், வீட்டில் இருந்துட்டு இந்த சமைக்கிற வேலை எனக்கு பிடிக்காத வேலை சமைக்கிறது. என்ன டெய்லி என்ன சமைக்கிறது பேசியே நாங்கள் 2 பேருமே டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அதுக்கெலாம் ஆள் வச்சுட்டேன். அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணுன்னா நான் போய் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், அந்த காசை நம்ம எப்படி சம்பாரித்து அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் வெளியில் போய் ஒர்க் ஃபீல்டில் நின்று வேலை பார்க்குறது தான் எப்போதுமே விரும்புவேன். எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் ஈவெண்ட்டுக்கு வருதுன்னா நான் வந்து ஆஃபீஸில் உட்கார மாட்டேன், ஃபஸ்ட்டு நான் வெளில போயிடுவேன் கேமரா எடுத்துகிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அங்கே நான் தான் ஹீரோயினாக நிற்பேன், ஹீரோவாக நிற்பேன். நான் எப்போவுமே நம்புவேன், நான் சொல்கிறது எல்லோரும் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஆள் கேமரா எடுத்துகிட்டு வெளில போயிடுவேன் நான். அடுத்து என் சன் வருவார், அப்புறம் என் ஸ்டாஃபு. அப்படி தான் லைன் எப்போதுமே. இப்போ ஒரு ஈவெண்ட் என்ன நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு. சிங்கிள் கேமரானா நான், டபுள்னா சன்னு, தேர்டுனா அப்படி தான் போகும். முதல்ல வீட்டை விட்டு வெளில போயிடுவேன் நான். ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் முடியும் நின்றுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எப்போதுமே ஆசை இருக்குது. அதுக்கு தான் லேர்ன் பண்ணனே எல்லாமே நிறைய சிரமப்பட்டு. அதனால் வெளியில் போகிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். வென் கம்ஸ் டு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டில் அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி விமனே இருக்கலை. அப்போ நம்மளை பார்த்த பார்வைகளும் வேறு மாதிரி இருக்கும், நம்ம வாங்கின பேச்சுகளும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம எங்கே போனாலும் அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு விமன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க அவங்க ஏஜ் எதுவுமே கண்டுக்காமல் அவங்களோட பேஷனை நோக்கி ஓடுறப்போ இப்போ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம பேஷனை நோக்கி ஓடுறப்போ நமக்கு தடை போடுறதுக்கு தான் எல்லாமே இருப்பாங்களா? அது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அந்த டைமில் என்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எந்த மாதிரி வார்த்தைகள் வாங்கினீங்க? வீட்டிலலாம் அவ்வளோவோ ஒன்றும் தடை கிடையாது. நீங்கள் சொல்ல சமுதாயத்தில் தான் நிராகரிக்கப்படுவோம் நம்ம எப்போதுமே. இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட் போகிறோன்னா நம்ம வந்து சாரியை வேர் பண்ணிட்டு போக முடியாது. இது மாதிரி பேண்ட் ஷர்ட்டு அது மாதிரிலாம் போட்டு போகும்போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு கோயிலில் போய் ஒரு ஷூட் பண்ணுறேன் நான். ஒரு சாமி, ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, சாமி ஓப்பன் பண்ணுறாங்க, நான் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ பின்னாடி நான் டக்கின் பண்ணுவேன், எப்போதுமே டக்கின் பண்ணிட்டு தான் போவேன். அப்போது ஒரு நபர் சொல்கிறாரு, என்ன டக்கின் பண்ணிட்டு பின்னாடிலாம் தெரிகிற மாதிரி நிற்கிறாங்க இவங்கள, இந்த கேர்ளை நம்ம கூப்பிடாதீங்க, சுடிதாரு சாரி கட்டிட்டு வரதா இருந்தால் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்னை ரிஜெக்டே பண்ணிட்டாங்க அந்த ஆர்டர்லேருந்து. எனக்கு ரொம்ப வருத்தம். இதே ஒரு ஜென்ஸும் அதே மாதிரி தான் டக்கின் பண்ணிட்டு நிற்கிறாரு, நானும் டக்கின் பண்ணிட்டு தான் நிற்கிறேன். அதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ராக் போட்டு வந்தால் வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆர்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நோ சொல்லிட்டேன். நான் ஃப்ராக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ண தேவையில்லை, என்னோடய லைஃப் ஸ்டைலு, என்னோடய ட்ரெஸ் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்டர்லேருந்து நான் வெளியில் தான் வந்துட்டேன் நான். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அவர் இன்னும் ரொம்ப கொஞ்சம் கீழே தான் பேசினார். நம்ம ரொம்ப டீசெண்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதனால் ஏற்றுக்கவே முடியல. இது என்னது, இது என்னோடய காஸ்டியூமை மாத்திர சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு தான் அந்த ஆர்டர்லேருந்து நம்ம விலகிட்டோம் நாங்கள். இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நிறைய ஸ்டூடியோஸ்க்கெலாம் சர்வீஸ் பண்ணுவோம். எல்லாருமே எல்லாமே வச்சுருக்க மாட்டாங்க. டைட்லிங், ஸ்டூடியோ ரெண்டல் இந்த மாதிரி பண்ணும்போது எங்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடியோ வந்து தஞ்சாவூரில் பெரிய லெவலில் இல்லை, நம்ம ஒரு மாடலிங் ஸ்டூடியோ க்ரியேட் பண்ணி ரெண்டலுக்கு இடுவோம் அப்படின்லாம் பிளான் வச்சுருந்தோம். அழகாக ரெடி பண்ணி எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணி, எல்லோரும் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் ஸ்டூடியோ வச்சுருக்கோம், நீங்கள் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, அதுக்கு என்ன ரெண்டலோ கொடுத்துட்டு அதில் நாங்கள் காமனாக எங்களோட பேனர் நேம் கூட நாங்கள் போடலை, சும்மா மாடலிங் ஸ்டூடியோன்னு போட்டு தள்ளி வச்சுட்டோம். நாங்கள் இங்கே ஸ்டூடியோ வச்சுருக்கோன்னா ஒரு 20 கடை தள்ளி அந்த ஸ்டூடியோ தனியாக வச்சுட்டோம். ஏன்னா கிளைண்ட் வர்றாங்கன்னா நம்ம நவீன்னு அவங்க நினச்சிடக்கூடாது, வேற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே தனியாக போய் அவங்க எடுத்துக்கணுன்னு. பட் அதுக்கு கூட ஒரு நாள் கூட எந்த ஸ்டுடியோக்காரங்களும் வந்ததே கிடையாது. ஒதுக்கி தான் வைப்பாங்க என்னை எப்போதுமே. ஏன் அப்படின்னா நம்ம 10 ஃபோட்டோகிராஃபரோடு நம்ம போய் நின்று எடுக்கும் போது நம்ம தான் கண்டிப்பாக தனியாக தெரியும். அதுவே அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. வளர வளர வச்சிங்களேன். அதுமாரி நாங்கள் ஆடு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆடெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். இதேமாரி எங்களை புக் பண்ணுங்கள், நாங்கள் லேடியாக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நாங்கள் ஃபீல் கொடுப்போம். அப்படின்னா நீ எப்படி அந்த வார்த்தையை போடலாம், அந்த வார்த்தையை எடுக்கணும், நீ லேடினா என்ன பெரிய இதா அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் என்னெல்லாம் அந்த இதெல்லாம் எடுக்க வச்சாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நான் இப்போயுமே யாருமே என்கிட்ட எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. நான் தனியாக தஞ்சாவூரில் நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்படி தான். மற்றபடி யாரும் என்கிட்ட எதுவுமே வாங்க மாட்டாங்க. நிறைய ரெண்டலுக்கெல்லாம் பொருள்லாம் வாங்கி வச்சேன், யாருமே என்கிட்ட எடுக்க மாட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், நான் ஏன் ஒன்ட்ட ரெண்டல் கொடுக்கணும், டைரெக்டாக பப்ளிக்கே போகணுன்னு. 10 கிளைண்ட் எங்கிட்ட இருக்காங்க. ஸ்டூடியோ சொல்கிறேனே, ஏதோ 10 பேர், அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணாமல் 10,000 குடும்பங்கள் இருக்குது இல்லையா, அவங்கள்ட்ட போயிடுவோம் நம்ம. அப்படி என்னை தள்ள தான் நான் அப்படியே மேலே வந்துட்டேன். ஒருவேளை என்னை ஆதரித்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் ஒருவேளை இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சம்திங் நம்மளை வந்து நம்ம ஈகோவை டச் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. நான் வந்து எல்லோரும் பக்கத்துலலாம் அவங்களோட பெட்டராக சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுப்பேன் நான். ஆனால் எங்கிட்ட வரவே மாட்டாங்க. நான் அப்படியே சும்மாவே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏன் இப்படி பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும், போடு வெளியில் வைடர் பண்ணிட்டாலே. அப்போ தான் எனக்கு அவங்க தான் தோண வச்சாங்க. இல்லைன்னா எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. நான் வந்து மற்ற இதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் முதல்ல பிளான் பண்ணியே நாங்கள் ஸ்டூடியோ ஆரம்பித்ததே. டைரெக்டாக வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸ்டூடியோ டு ஸ்டூடியோ சர்வீஸ் பண்ணுவேன்னு அவங்க என்னை தள்ளுறதுக்கு நான் அப்படியே மேலே ஏறி வந்துட்டேன். ஒருவேளை அவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். நான் இங்கே உட்காந்து பேசுறது கூட அவங்களால கூட இருக்கலாம்.
அண்ட் இப்போ இருக்கிற அந்த ரிசீவ்னு இருக்கிற மேம் இப்போ வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக இப்போல்லாம் அதான் சொல்லிட்டேன்னா, அப்போ நான் மட்டும்தான் தஞ்சாவூரில் இருப்பேன் ஃபோட்டோகிராஃபரு. ஒரு ஒரு திருடன் வந்து எங்கேயோ திருடிட்டு ஒரு பொதில் போயிட்டாங்க, அந்த ஏரி மாதிரி போய் ஒளிஞ்சிட்டாரு. அப்போல்லாம் ட்ரோன்லாம் எல்லாமே எனக்கு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவேன், கிரெயினு A to Z எல்லாமே தெரியும் மேம். ஏன் அப்போயே நான் என்ன பிளான் பண்ணால், நம்ம ஸ்டூடியோ பெருசாக ஓப்பன் பண்ணால் முதல்ல நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க லீவுன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல நான் ஃபில் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் நீ வரல, நான் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி. அதுலேயே எனக்கு கொஞ்சம் திமிராக தான் இருப்பேன் நான் எப்போவுமே. தஞ்சாவூரில் கேட்டாலே அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படியே, அதே எனக்கு ஓகே தான் அப்படியே நீ சொல்லிகிட்டே நான் அப்படி தான் அப்படின்னு இருப்பேன் நான். அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி அந்த திருடனை கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் நியூஸில் கொஞ்சம் அப்படியே ஃபேமிலியர் ஆகிட்டேன் அப்போயே நான். தினத்தந்தி எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறது அவன் அந்த தள்ளி ஒரு இடத்துல பதுங்கி இருந்தார், அதை பிடிச்சோம் இல்லையா. அப்பயே கொஞ்சம் ஃபேமிலியர் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரோனே நாங்கள் தான் எடுத்தோம். ஆமாம் ஆமாம், எல்லாமே ஃபஸ்ட்டு நான் எடுத்துருவேன் நான். இப்போ ஒரு பொருள் வேணுன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா, என்கிட்ட இல்லைன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டில் எடுத்துருவேன் நான். என்கிட்ட அது இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அதை நான் வாங்கிடுவேன் நான். அதை அப்படியே நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஒன்று இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் ரெண்டில் எடுத்துருவேன், நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி நானே வச்சுப்பேன். அப்போ தான் நான் நினச்ச நேரத்துக்கு அந்த பொருளை கொண்டு போக முடியும், நான் நினச்ச ரேட்டு அந்த பொருளுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னொருத்தவங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் நிற்கணும். ஒரு LED டிஸ்பிளேஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் என்கிட்ட கிடையாது. முதல் நாள் சாயங்காலம் கொண்டாந்து போடுங்கன்னா நோன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு காலைல தானே ஈவெண்ட்டு, நான் காலைல தான் வரேன். இப்போ நான் வாங்கிட்டேன், அவன் மதியானமே கிளைண்ட்டு கேட்குறாங்களா, நான் கொண்டு போய் போட்டுருவேன், ஏன்னா அது என்னோடது. அந்த மாதிரி நான் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்தேன் நான். இது அது அது கேட்குறப்போ நல்லா இருக்கு. அந்த க்ரோத், அந்த கிராஃப் அப்படியே ஏறுறது, அப்படி ஏறுறதோட ஏற்றி விட்டாங்கன்னே நான் சொல்லுவேன் மேம். அமுக்கு அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க என்ன, அவ்வளோதான். அவங்களே நம்மளை புஷ் பண்ணி கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக 100%. தஞ்சாவூரில் நான் இவ்வளோ தூரம் ஏறினேன்னா என்னோடய ஹேட்டர்ஸ் தான், அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணேன். எஸ், கம்மிங் பேக் டு ஃபேமிலி, கண்டிப்பாக கிராண்ட் சைல்டையும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் நீங்கள் எடுத்ததுனாலே அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா ஃபேமிலியாகவே ஃபோட்டோகிராஃபியில் தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுமே இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வரக்கு இந்த லெகசி அப்படியே கேரி பண்ணுறது. கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஒர்க்கை தண்ணி ஒரு பேஷனாக இருந்தால் இது வந்து ஒரு ஒர்க்கு சம்பாதிக்கிறதுங்கிறது நான் வச்சுருக்கேன், என்னோடய தொழிலாக வச்சுருக்கேன் மேம். என்னோடய கிராண்ட்சன் வந்து நல்லா படித்து போனாலும் இதை பேஷனாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவரை இப்போலேருந்தே கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவரோட ஆசை வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்துடும். ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு மேம். இது வந்து யாருமே என்ன ஃபோட்டோகிராஃபி எனக்கு பிடிக்காதுன்னு யாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு க்ரியேட்டிவாக எப்படி சொல்கிறது, ஒரு கலைஞர், புகைப்பட கலைஞர்னு தான் சொல்லுவாங்க. புகைப்பட தொழிலாளி அதெல்லாம் கிடையாது, கலைஞர்கள் நாங்கள்லாம். அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போனாலும் இதை பேஷனாக அவர் கண்டிப்பாக வச்சுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவரோட ஃபஸ்ட்டு ஷூட்டே அதை நான் அவரை அழைச்சிட்டு போனேன், நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். அதுக்காக தான் அதை ஷூட் பண்ணதே. இட்டாஸ் உன்னோட ஃபஸ்ட்டு ஷூட்டே நான் தான் அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு. அதை எடுத்து ரீலாக போட்டது வைரல் ஆயிடுச்சு. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி.